ஹலோ, வெல்கம் டு ஸ்மிக் லேர்ன். இப்போ டுடே கிளாஸில் நான் என்ன சொன்னேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஜாவா பொறுத்தில். இதில் ஜாவாவில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னால் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கணும்பா. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட்டு கிளாஸஸ்லேயே உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லியிருக்கணும், பட் திருப்பி சும்மா இப்போ நான் ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் plus addition, subtraction க்கு minus, star யூஸ் பண்ண multiplication, then division க்கு slash யூஸ் பண்ணணும், and then percentage வந்து ரிமைண்டர் ஃபைண்ட் பண்றதுக்கு ரிமைண்டர். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர், மெயின் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம்ஸ்ல என்னன்னா, இருங்க ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பெருசுபடுத்திக்கிறேன், சைஸ் பிக் பண்ணிக்கிறேன், அப்பதான் விசிபிள் நல்லா தெரியும். Okay, then relational operator. இப்போ less than க்கு less than, greater than அப்புறம் less than equal to, next one greater than equal to, greater than equal to, next double equal to, not equal to, next logical operator. இதில் டபுள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ண அண்ட் ஆப்ரேட்டர். ஆக்சுவலா both the condition satisfied, both the conditions satisfied. Or operator, piping, this is called piping symbol. Or operator, any one condition true, any one condition are satisfied. Then not operator, given condition false, ஓகே. ஸோ தென் நம்ம எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். முதல்ல அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், சாரி ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் ஸ்டேட்மெண்ட், if else statement, if else statement, third one if else ladder. ladderனா ஏனி மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டே போகலாம். if else ladder statement. fourth one nested if, ஒரு if குள்ள இன்னொரு if வந்து அது nested if. first one if statement, இதனோட சின்டாக்ஸ் பார்ப்போம். if condition
மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் வந்தால் வி ஷுட் யூஸ் ஓப்பன் பிரேசிஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசிஸ். ஸ்டேட்மெண்ட் ஒன், statement 2, semicolon, dot, statement n. If the statement true இருந்தா மட்டும் நம்ம condition 1 ன்னு வச்சுப்போம். The condition 1 true இருந்தா மட்டும்தான் இந்த block of the statement execute ஆகும். இல்லைன்னா அதை விட்டுட்டு next lineக்கு போயிடும். So இதுக்காக தான் இந்த if the condition 1 is true னா this statement will be executed. If the condition 1 is true, this block will be executed. This block will be executed. Okay. Next Eclipse open பண்ணுவோம். First ஒரு program போடலாம். லான்ச் கொடுத்துருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ள ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் ஓபன் பண்ண போறோம். ஜாவா பேசிக் ப்ரோக்ராம் இந்த ப்ராஜெக்ட்குள்ள எஸ்ஆர்சியில் ஃபர்ஸ்ட் டாஸ்க்னு இருக்கா, இதுதான் பேக்கேஜ். இதுக்குள்ள n நம்பர் ஆஃப் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நான் பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் போட போறேன். டெஸ்ட் biggest of 2 numbers. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோமோ அதுக்கு மேனுவல் ஒர்க் அவுட் பண்ணோம். பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா என்ன, 2 வேரியபிள் ஏபின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏல ஒரு வேல்யூ இருக்குது. ஏல சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 32, பியில் வந்து ஒரு 21 அப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா இப்போ இதுக்கு எப்படி கண்டிஷன் விச் இஸ் பிக்கஸ்ட் இருக்குன்னா இஃப் ஏ கிரேட்டர் தென் பியா இருந்துச்சுன்னா ஏ இஸ் பிக்னு எடுத்துக்கணும். A is big, கரெக்டா? அதே B செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா B செக் பண்ணணும்னா B கிரேட்டர் தென் A. இது சிங்கிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூஸ் பண்ணும்போது செப்பரேட்டா தான் யூஸ் பண்ணோம். B is big. இப்போ இந்த ப்ரோக்ராம் போடலாம். இது எப்படி போடலாம்னு பார்க்கலாமா? First 2 variable declare பண்ணிக்கிறோம். A, B. இப்போ scanner in equal to new operator scanner constructor system dot in. இப்போ இங்க import பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் system 2 inputs get பண்ணணும். println entered A equal to in dot next int. B is system dot out dot println entered B. So B get பண்ண போறோம். B equal to in dot next int. If A greater than B இருந்துச்சுன்னா system dot out dot println ல A is big. A is big. Biggest. A is biggest. A is big ன்னு மட்டும் போட்டா கூட போதும். செமிகோலன். அப்புறம் if அடுத்த கண்டிஷன். ஆனால் ஃபர்ஸ்ட் இஃபுக்கும் செகண்ட் இஃபுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஸும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? செகண்ட் இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா பி ஒர்க் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஈக்குவலாக இருந்தால் என்ன மேம் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு கண்டிஷன் வச்சுக்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு பியா இருந்துச்சுன்னா அப்போ ஏ அண்ட் பி ஈக்குவல். பி ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் இதில் பாசிபிள் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, இஃப் ஏ
less than b, system dot out dot println b is big. Next one, if a equal to b. இப்போ எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது எல்லா டெஸ்ட் கேஸும் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். அப்படி போட்டோன்னா ப்ரோக்ராம் கரெக்டான மெத்தடில் நான் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். லாஜிக்லாம் கரெக்டாக வரும். ஃப்யூச்சரில் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி நீங்கள் போகலாம். செமிகோலன் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஓகே, ஏவோட வேல்யூ 23, பியோட வேல்யூ 6ன்னு கொடுக்குறேன். ஏ இஸ் பிக். இப்போ அதே மாதிரி ஏ வேல்யூ 56, அதே மாதிரி 67 கொடுத்தோம்னா பி இஸ் பிக். நெக்ஸ்ட் ஏவும் பி சேமா கொடுத்து பார்ப்போமா? $77 பாருங்க. சாரி, நான் சி இஸ் பிக்னு கொடுத்துருக்கேன்ல. இங்க என்ன பண்ணணும், ஏ அண்ட் பி ஈக்குவல். கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது நானுமே எங்கேயோ டைவர்ட் ஆகிடுறேன். ஓகே, 722 அண்டு 22. ஓகே, ஏ அண்ட் பி ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போடுவோமா? இதே மாதிரி தான் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் போடணும்னா என்ன பண்ணலாம், ஏ லெஸ் தென் பின்னு போட்டுக்கலாம், பி லெஸ் தென் ஏன்னு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அவுட் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஒரு நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை ஜீரோவான்னு செக் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடலாம். டெஸ்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியபிள்ஸை நம்ம கமெண்ட்ல செக் பண்ணோம். ஒரே ஒரு நம்பர்ஸ் தான். பாருங்களேன், ஒரு என்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறோம். என்னோட வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்தா பாசிட்டிவ்னு வரணும். எப்படி செக் பண்ணும்? இஃப் என் லெஸ் தென் 0 இருந்தா நெகட்டிவ். கரெக்டா? இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் வராது. இது இஃப் என் கிரேட்டர் தென் 0 இருந்தா பாசிட்டிவ். இது இஃப் n ஈக்குவல் டு 0 இருந்தா the given number is 0. ஓகே, இப்போ புரியும். நான் ரொம்ப ஒரு உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். எப்படி லாஜிக் வந்து செக் பண்ணலாம், அப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றதுக்காக. இப்போ ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இன்ட் n. ஓகேவா? ஸ்கேனர் n ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் n இப்போ இன்புட் கெட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்டர்ட் n. என்டர் ஏ நம்பர். அப்போ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணும்போது ஃபுல் நேமா கொடுங்கன்னு சொன்னல. அப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம கொடுக்கலாமா? நம்பர் தானே கெட் பண்றோம், நம்பர். இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர். அப்படி சொன்னோம்னா எண்ட் யூசர் கூட நம்ம ப்ரோக்ராம் பார்த்தாங்கன்னா புரியும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது புரியணும்ல. அதுக்காக தான் ஃபுல் நேம்ல கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் எந்தெந்த ப்ரோக்ராம்லலாம் வேரியபிள் நேம் ஃபுல்லாக கொடுக்கலான்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, 3 கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா? இஃப் நம்பர் லெஸ் தென் 0னா
சிஸ்டம் டாட் அவுட் டாட் இது ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால நமக்கு வந்து ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் ஒன் லைன்ஸ் அந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ வி ஷுட் யூஸ் வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேசஸ். அது ஒரு ப்ரோக்ராம் போடுவோம் நம்ம. சரியா? நெகட்டிவ் if number greater than 1 or 0 greater than 0 இருந்தா system dot out dot the given number is negative. இந்த எப்படி எழுதுனா இன்னும் நல்லா இருக்கு ஓடி பார்க்க. the given number is negative. Oh, the given number is positive. அதுக்கப்புறம் if number equal to 0 இருந்தா system dot out dot println the given number is 0. ஓகே. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் போடுவோம். இப்போ நம்ம வந்து என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இப்போ ஒரு மோர் தென் ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடலாம். இதுக்கு முதல்ல ரன் பண்ணி முடிச்சிடும், அப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் அது போடலாம். பாருங்கள், ரன் பண்ணுறோம். என்டர்ட் ஏன்னு கொடுத்துருக்கா, என்டர்ட் ஏ நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? இப்போது 12ன்னு கொடுத்தா பாசிட்டிவ்னு வரும். இது 0ன்னு கொடுத்து பாருங்க. இதே வந்து -23 கொடுத்தா நெகட்டிவ்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் போடலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போடுவோம் இல்லையா, இதை வந்து மல்டி சாய்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடலாம். அப்போ மோர் தென் ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் arithmetic operation. Finish. இப்போ 2 நம்பர் வாங்கணும். ஆக்சுவலாக இந்த இதில் வந்து என்னென்னா ஒரு 2 நம்பர் A = 2, B = 5, A = 20, B = 5னா இப்போ n வந்து நம்பர் சாய்ஸ் மாதிரி வச்சு போடலாம். அப்புறமா இப்போ என்ன பண்ணணும், C = A + B, இது ஒரு லாஜிக் போடணும், அடிஷனு. அதே மாதிரி இதேல வந்து இப்போ இஃப் வந்து n வந்து = 1 இருந்துச்சுன்னா என்னன்னு ஒரு வேரியபிள் கொடுக்கணும். நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோமோ இதுக்குள்ளே சாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேரியபிள் என்னன்னு சொல்லாமல் சாய்ஸ், என்ன சாய்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சாய்ஸ் கொடுக்கறத வச்சு தான் நம்ம வந்து அந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். C = A + B. இஃப் சாய்ஸ் வந்து = 2 இருந்தால் C = A - B. இஃப் சாய்ஸ் வந்து = 3 இருந்துச்சுன்னா C = A × B. If choice = 4 na C = A/B. If choice = 5 C = A % B. அப்படி இல்லைன்னா இன்வேலிட் சாய்ஸ்ன்னு வர மாதிரி இன்வேலிட் சாய்ஸ் இதையும் நம்ம ஒரு ஆப்ஷனாக இதுதான் லாஜிக்ஸ். இப்போ நம்ம இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இன்வேலிட் சாய்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிப்போம், இங்கே வேண்டாம். இப்போ இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குமா? மொத்தம் 4 வேரியபிள்ஸ் இருக்கு. A, B, சாய்ஸ், C. இப்போ இன்ட்டு A, B,
சாய்ஸு சி. இப்போ ஸ்கேனர் வச்சுக்கிறோம். ஸ்கேனர் இன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இதுக்கு முன்னால ஒரு நம்ம வந்து இது தெரியணும் இல்லையா எண்ட் யூசருக்கு. அதனால நம்ம ரன் system dot out dot println 1 addition system dot out dot println 2 subtraction out dot println 3 multiplication system dot out dot println 4 division system dot out dot println 5 remainder. System dot out dot println enter choice. இன்னும் இன்டராக்டிவாக கிரியேட் பண்ணலாம். அதில் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து சாய்ஸ் ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்டர் ஏ ஈக்குவல் டு in dot next int system dot out dot println enter b equal to in dot next int. Okay, if choice equal to 1 இருந்துச்சுன்னா இப்போ ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் ஏன்னா மோர் தென் 2 லைன்ஸ் ஒன் லைன் வரப்போகுது. c is equal to a plus b system dot out dot println addition of two numbers equal to plus c. Okay, then if நிறைய if else nested if else ladder போடும்போது இதை விட அது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது இந்த சாய்ஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். while யூஸ் பண்ணும்போது அது whileயும் ifயும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது whileயும் சுவிட்சையும் ஒன்றா சேர்த்து whileயும் சுவிட்சையும் ஒன்றா சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சாய்ஸ் மெத்தட்லாம் இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக நல்லா ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். Okay, c is equal to a minus b. நான் அதாவது while யூஸ் பண்ணும்போதும் whileக்குள்ள if சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நம்ம சாய்ஸஸ் வந்து நமக்கு இன்புட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். அதெல்லாம் அந்த கிளாஸஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். உங்களுக்கு system dot out dot println subtraction of two numbers equal to plus c. இப்போ எப்போ ஓப்பன் பிரேஸ் யூஸ் பண்ணணும் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இஃப் ஆக்சுவலாக மல்டிபிள் சாய்ஸ் யூஸ் பண்ணும்போது இஃப் யூஸ் பண்ணுறது வந்து குட் மெத்தட் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்காக நான் எழுதியிருக்கேன். a equal to
ரைட் பண்ணுறேன், சொல்லி கொடுக்குறேன். A ஸ்டார் B system dot out dot println multiplication of two numbers equal to plus C if choice equal to 4, C equal to A slash B, system dot out dot println division of two numbers equal to plus C. Okay, then if choice equal to 5, C is equal to A percentage B, system dot out dot println remainder equal to plus C. remainder value remainder equal to தப்பில்லை. next if choice greater than 5, system dot one single line statement enough இதுக்கு. ஏன்னா ஒன் லைன்ல தானே நம்ம இது பண்ண போறோம், அதனால ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் நீட் கிடையாது. system dot out dot println invalid choice. ஓகே, இப்போ ரன் பண்ணலாமா? then 1 23 56 45. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ திருப்பி ரன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த வைல் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நமக்கு நீட் எடுத்து தேவைப்படாது. ஏன்னா டூ வாண்ட் கண்டினியூ எஸ் ஆர் நோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது அப்போ நம்ம ஈஸியாக அகைன் நம்ம ரன் பண்ணுற அவசியம் இருக்காது. 5 கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, ஃபைவ் கொடுக்கலாமா? 5 கொடுத்துட்டு 21 4. நெக்ஸ்ட் 6 கொடுக்குறேன், 10 வேலிட். என்டர்ட் ஏன்னு கொடுக்கக்கூடாது இல்லையா? இப்போ இந்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இப்போ வருது இல்லை, இன்புட்ஸ் கேட்டதுக்கப்புறம் வருது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனை என்டர் சாய்ஸ் கொடுத்து என்டர் ஏ கொடுக்குறோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்வாலிட் சாய்ஸ் சொல்லிட்டு அகெயின் இன்புட்ஸ் கட் பண்ற மாதிரி வச்சிடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இன்வாலிட் சாய்ஸ் ப்ளீஸ் என்டர் 1 2 5. அப்புறம் அகெயின் என்ன பண்ணலாம், சாய்ஸ் இன்புட் கட் பண்ற மாதிரி சாய்ஸ் ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் செமிகோல். இப்போ நான் போடுறேன் பாருங்க. 6 போடும்போது திருப்பி ப்ளீஸ் என்டர் கேட்கும் பாருங்களேன். 6 கொடுக்கலாமா? என்டர் த சாய்ஸ் கொடுத்தோம்னா இன்வேலிட் சாய்ஸ் ப்ளீஸ் என்டர் 1 to 5. அப்போ 2 கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இன்புட்ஸ் கேட்கும். ஓகே, இப்போ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். தென்
நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகலாம். இஃப் எல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்டெக்ஸ் நான் அதிலேயே கூட சொல்லி கொடுத்த இஃப் எல்ஸ் வந்து சின்டெக்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. செகண்ட் கண்டிஷனில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் கண்டிஷன் 1 statement 1 semicolon statement 2 semicolon statement n. next else if the condition 1 true இருந்துச்சுன்னா the block of the statement இந்த block இருக்கு இல்லையா, இந்த block execute ஆகும். suppose if the condition 1 false னா the else part will be executed. the else statement else குள்ள இருக்கிற part என்ன பண்ணும், else part வந்து execute ஆகும். ஓகே, இப்போ திருப்பியும் நான் சொல்றேன் பாருங்க. இஃப்க்கும் இஃப் எல்ஸ்க்கும் என்னன்னா இஃப் போகும்போது ஃபர்ஸ்ட் இஃப்க்கும் செகண்ட் இஃப்க்கும் வந்து ரிலேஷன்ஸ் இருக்காது, தனித்தனி, அது சிங்கிள் இஃப்னு சொல்லுவாங்க. பட் சிம்பிள் இஃப், சிங்கிள்னு சொல்லலாம், சிம்பிள் இஃப்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ இஃப் எல்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த இஃப்க்கோ எல்ஸ்க்கோ வந்து ரிலேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்துன்னா இந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒமிட் பண்ணிடும். சப்போஸ் இந்த இஃப் த கண்டிஷன் 1 ஃபால்ஸ்னா else part will be executed. இந்த part execute ஆகும். திருப்பி சொல்றேன் பாருங்க. first if condition 1 true இருந்தா இந்த block of the statement execute ஆகும். ஆனா else part என்ன பண்ணிடும், omit பண்ணிடும், execute பண்ணாது. suppose வந்து if the condition 1 false னா automatically go to else part, the else part வந்து execute ஆகும். இதுதான் if else statement. ஆனா simple if அப்படி கிடையாது. first ifக்கும் செகண்ட் ifக்கும் ரிலேஷன்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் if வந்து இப்போ நான் போட்ட ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட, சாய்ஸ் 1 ட்ரூவா இருந்தா கூட திருப்பி சாய்ஸ் 2 செக் பண்ணும். அப்படியே இது சப்போஸ் அப்படி அது ஃபால்ஸ்ன்னு தெரியும், பட் ஆனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கும். சாய்ஸ் 3யும் செக் பண்ணும், சாய்ஸ் 4ம் செக் பண்ணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிம்பிள் இஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் இஃப்க்கும் செகண்ட் எத்தனை இஃப் நீங்க போட்டிருந்தா கூட ஒன்னுக்கு ஒன்று ரிலேஷன்ஸ் கிடையாது. ஆனால் இஃப் எல்ஸ்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இஃப் ட்ரூவா இருந்தால் எல்ஸ் பார்ட் ஒமிட் பண்ணும். எல்ஸ் இஃப் வந்து ஃபால்ஸா இருந்தால் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் போவோம், இதுல வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். டெஸ்ட் ஸ்மாலஸ்ட் of 2 numbers, public static void main. இதுல ரெண்டு இப்போ என்ன கண்டிஷன்ஸ், 2 வேரியபிள்ஸ் தானே. ஸோ இப்போ a ஈக்குவல் டு ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கும், பின்னு ஒரு வேரியபிள் இருக்கும், a கம்மா பின்னு எடுத்துக்கலாம். இப்போ a வந்து லெஸ் தென் b இஃப் வச்சுக்கலாம். இஃப் வந்து பிராக்கெட்ல a லெஸ் தென் b இருந்தா a இஸ் ஸ்மாலஸ்ட்னு வரும். ஓகே, அதே வந்து எல்ஸ் அப்படி a ஸ்மாலஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், c ஸ்மாலஸ்ட். பட் இந்த இடத்துல வந்து 0வா இருந்தாலும் b இஸ் ஸ்மாலஸ்ட். இந்த இடத்துல நீங்க வந்து ஏவும் பியும் சேமா கொடுத்தா கூட எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து b இஸ் ஸ்மாலஸ்ட் ஆர் ஈக்குவல்னு சொல்லிக்கணும், or equal. ஓகேவா? இஃப் a less than b ன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஏவும் b ஈக்குவலா கொடுத்துருந்தீங்கன்னா b ஸ்மாலஸ்டா இருக்கணும், இல்லைன்னா ஆர் ஈக்குவலா இருக்கணும்ன்றதுக்காக a and b ஈக்குவல், a and b ஈக்குவல். இதுல ஏதாவது ஒரு வந்து ட்ரூவா இருக்கும்னு அர்த்தம், மீனிங். இப்போ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் போடுறோம் பாருங்க. int a comma b. நெஸ்டட் இஃப் போடும்போது இதில் இன்னும் சிம்பிளா அழகா போடலாம். இந்த ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்லாம் போடுறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும், அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேனர் இன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ இம்போர்ட் பண்ணிக்கணும்.
enter A. A equal to in dot next int. System dot out dot println enter B. B equal to in dot next int. If A greater than A less than B, the smallest of two numbers போடுறோம் இல்லையா இந்த ப்ரோக்ராம். ஸோ அதனால A less than B இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்றதுனால நம்ம ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் தேவையில்லை. A is smallest. அப்படி இல்லை A வந்து பியை விட கம்மியாக இல்லைன்னா ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும், லெஸ் தெனாக இருக்கும். அதனால இந்த இடத்துல எல்ஸ் பார்ட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println B is smallest or A and B equal. Okay, ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா, B is smallest or A and B equal.